நம்ம பார்க்குறது ஓனிடா இன்வெர்டர் ஏசி தான். என்ன கம்ப்ளைண்ட்னா கம்யூனிகேஷன் எரர்னு கொடுத்தாங்க. ஸோ அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவுட்டோர் தான் ஃபால்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எதுவுமே பிளிங்கிங் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அப்படி செக் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்டோர் தான் ஃபால்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைண்ட் அவுட்டும் பண்ணியாச்சு. என்ன காம்பவுண்ட்னு சொல்லி அதுவுமே எல்லாமே இப்போ புது காம்பவுண்ட் போட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிட்டோம். போர்டும் பக்கமாக ரெடி ஆயிடுச்சு. என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னா செகண்டரி சைடு அடி வாங்கிட்டு இருக்குது. அதாவது எஸ்எம்பிஎஸ் செகண்டரி சைடு. அதனால் செகண்டரி சைடு ஃபுல்லாக ஷார்ட் இருக்கனால உங்களுக்கு அந்த ரெட் கலர் லைட்டை வந்து அவுட்புட் கொடுக்காம இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த ரெட் கலர் லைட் வர வைக்கிறதுக்கு நம்ம எல்லாமே காம்பவுண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஆகிடும். இப்போ அதுக்கப்புறமா ஃபைனல் செக் பண்ணும்போது கம்யூனிகேஷனும் நடக்கல அவுட்டோர்லேருந்து இன்டோருக்கு. ஸோ அந்த சர்க்யூட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்யூட் கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணியிருக்கேன். இன்னும் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகலை. இண்டோர் ஃபேன் மோட்டர் ஓடி தான் இருக்குது. அவுட்டோரும் ஏசி ஃபேன் மோட்டர் தான். ஸோ அதனால் நான் அப்படியே விட்டேன். இன்னும் கரெக்டாக நம்ம 3 மினிட்ஸில் இன்னும் கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே போர்டு வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் போர்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்ல. இது மாதிரி ஒர்க் பண்ண போர்டு வந்து பக்காவாக பழைய மாதிரி பர்ஃபெக்டாக ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் அந்த கரெக்டாக செகண்ட் தேர்டு ஸ்பீடுக்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ போர்டு பக்கா கண்டிஷன் எடுத்துன்னு போயிட்டு வயரிங் கண்டிஷன் கொடுத்துட்டு எர்த்திங் மட்டும் ப்ராப்பராக கொடுத்துருங்க. மற்றபடி அந்த பிரச்சனை இல்லை. ஸோ கம்யூனிகேஷனும் பக்காவாக நடக்குது. பிஎஃப்சி செக்ஷனும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எல்லாமே செக் பண்ணிட்டோம். தேங்க்யூ ப்ரோ.